வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி மணிமேகலை இன்று அருள் உடைமை அதிகாரத்தின் 6வது குறளில் உங்களை காண வந்திருக்கிறேன். உலகத்தில் பல விஷயங்கள் நடக்குது. நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? பார்த்துருக்கலாம் அல்லது அனுபவப்பட்டு இருக்கலாம், எல்லாமே இருக்குது. இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள். எப்போ அப்படின்னா, அவர்களுடைய குணத்தை, கேரக்டர் அசாசினேஷன். ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எதை கையில் எடுப்பாங்க? ஒரு பெண்ணை வலிமை இழக்க செய்ய வேண்டும் அப்படின்னாக்கா உடனே அவளோட கேரக்டர் பேசுவாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணும்? அப்படியே கண்ணை புழிஞ்சிக்கிட்டு போய் மூலையில் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிடும். தேவையே இல்லை. உனக்கு புரியும். நீ எப்படிப்பட்டவள் என்பது உனக்கு தெரிந்தால் போதும். யாரும் உனக்கு சர்டிஃபிகேட் தர வேண்டாம். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு நீ மூலையில் உட்காந்து அழுது உன்னை முடக்கி கொள்ளவும் வேண்டாம். இந்த கேரக்டர் அசாசினேஷனுங்கிறது அவர்கள் எடுக்கக்கூடிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை எதிர்த்து நீங்கள் நிற்க வேண்டுமே தவிர அதனால் விழுந்து விடக்கூடாது என்று நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் நடக்கும். அடிக்கலாம், உதைக்கலாம், திட்டலாம், எல்லாமே செய்வாங்க. ஆனால் கடைசி ஆயுதமாக எதை பயன்படுத்துவாங்க? அதனால் அந்த கேரக்டர் அசாசினேஷன் உடனே எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க? பெண்கள் விழுந்து விடுவார்கள். அப்படியே பலம் இழந்துடுவாங்க. அதே வேண்டான்னு சொல்கிறேன். ஏய், நீ யார் என்னை பற்றி பேசுகிறதுக்கு? எனக்கு தெரியும் நான் யாருன்னு. என்ன நிர்ணயிப்பதற்கோ என்னுடைய குணாதிசயத்தை பற்றி பேசுவதற்கோ உங்களுக்கு ஒரு அருகதையும் இல்லை என்று எவள் ஒருவள் எதிர்த்து நின்று போராடுகிறாளோ அந்த பெண் வாழ்க்கையில் எப்பயுமே வெற்றியைத்தான் காண்பாள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதனை ஏற்று பெண்களை நீங்களும் இப்படியே இருந்து பழக வாருங்கள். ஒரு நாளும் முடங்கி போகாதீர்கள். இப்போ குறளுக்கு போகலாம். பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். இந்த குறளின் பொருளை இப்போ நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் கூட மனசில் கருணை, இரக்கம் அப்படிங்கிற உணர்வுகள், ஈவு இறக்கம் இருக்கான்னு கேட்குறோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் அறமல்லாத செயல்களை செய்வார்கள் இல்லையா? அந்த மாதிரி அவர்கள் நடக்கும் பொழுது உறுதி பொருளாகிய அறத்தில் இருந்து நீங்கி, உறுதி பொருளான நிலையாக நிற்கக்கூடியது. அறம் என்றால் அது நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது தான் இங்கே பொருளாக கொள்ளப்படுகிறது. தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்து விடுவார்கள். நம்ம எதுக்கு பிறந்தோம், என்ன செய்ய வந்தோம் அப்படிங்கிறதையே மறந்து அறமல்லாத செயல்களை செய்யக்கூடியவர்கள் அறத்தின்பால் விளையக்கூடிய நல்ல வாழ்க்கையினை எண்ணியே பார்க்க மாட்டார்கள். இதுதான் இதன் விளக்கம். நாளை அடுத்தொரு குறளில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரி மணிமேகலை. நன்றி.